பிடிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இப்போ சூப்பர் பேஜ் 2.0 ஏன்னா ஏற்கனவே சூப்பர் பேஜ் எடுத்து தூத்துக்குடிலையும் மெட்ராஸ்லேயும் போயிட்டுருக்குது. அதில் வந்து ஒரு 40 ஸ்டூடெண்ட் தான் எடுத்திருந்தோம் ஃபஸ்ட் பேஜில். இப்போ 2.0ல் ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணணும்னு வச்சுருக்கோம். தூத்துக்குடிக்கு 50 பேர், மெட்ராஸ்க்கு 50 பேர் செலக்ட் பண்ணணும்னு வச்சுருக்கோம். இந்த சூப்பர் பேஜுங்கிற கான்செப்ட் பக்காவாக போயிட்டுருக்குது. இதில் இந்த சூப்பர் பேஜுடைய மெயின் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் விதவிதமான கொஸ்டின் கொடுத்து அதை எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் மேக்கிங் சொல்லிட்டு உங்களை தரவு பண்ணியிருப்போம். ஏற்கனவே படிக்கிற ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி எஃபெக்டிவாக இருந்ததுங்கிறது தெரியும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மெயினான இம்பார்ட்டன்ட்னா ஆப்டிடியூடு பார்த்தீங்கன்னா அதை வந்து 25க்கு 25 எடுக்கிற மாதிரி இப்போ அட் ப்ரெசன்ட் தொடங்கி 20 நாள் ஆகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 கொஸ்டின் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா 25 எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஆப்டிடியூடு தான் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா உங்களை வந்து டப்புன்னு மேலே தூக்கி விடும். அப்போ ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறது, அந்த கொஸ்டினில் ட்விஸ்ட் வச்சுருப்பான், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இருக்கும். அப்போ அதில் இப்போ என்னென்னா டிஎன்பிசி கொஸ்டின் செட் பண்ணுறதுனா நல்லா நிறைய புக்லெட் மாதிரி கையில் கொடுத்துருதான் மென்டலி நம்ம வந்து உடஞ்சிருந்தோம். அப்போ மென்டலி உடையாமல் இருக்கிறக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி விதவிதமான ஆங்கிள் இப்படியும் கொஸ்டின் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கொஸ்டினாக செட் பண்ணி டைட்டாக உட்காந்து ப்ரிலிம்ஸ் ஏன்னா ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் தான் மெயின்ஸ் எழுத முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னங்கன்னா ஆப்டிடியூட் வந்து ஸ்ட்ராங் அதில் எந்தவித காம்ப்ரமைஸும் கிடையாது. மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 4 கொஸ்டின் கொடுத்து ஒரு 2 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் வந்து பக்காவாக போயிட்டுருக்கு. இதில் மினிமம் இந்த பேஜ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அதில் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஆனால் டெய்லி நீங்கள் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கிளாஸ் ஒரு 2 மணி நேரம் இருக்கும். அது போக நீங்கள் இப்போ 6 ஹவர்ஸ் படித்தா தான் நீங்கள் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் ஆனால் உங்களை எலிமினேட் பண்ணி விட்ருவாங்க. கேள்விக்கு அந்த படிச்சுட்டு வரலன்னா உள்ள விட மாட்டாங்க. மார்க் கொடுக்கணும். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா டெய்லியே 1-to-1 கான்டாக்டில் இருக்கும். உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் எப்படி டெவலப் பண்ணணும், என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஒர்த்தான பேஜ். அதை வந்து ஆனால் ஸ்டூடெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிடணும். ரெண்டாவது இந்த பேஜுடைய கான்செப்ட்னா காலையில் மார்னிங் டைம்லேயே முடிஞ்சிடும். 6 to ஒரு 8:30க்குள்ள முடிஞ்சிடும். ஏன்னா அப்போ இந்த ஏன் 6 to 8 நமக்கு மார்னிங் எந்திக்கிற ஒரு பழக்கம் வரும், காலையிலேயே எந்திக்கிற பழக்கம் இருக்கும். நம்மளுடைய ஸ்டடி பிளான் எல்லாம் காலையிலுமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உட்காந்து படிக்கலாம். இதே நம்ம ஒரு 10 o'clock வச்சுன்னு வச்சுருங்களேன், நம்ம என்ன பண்ணோம், காலையிலேருந்து 10 o'clock கிளம்புறோம்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்போம். 10 o'clock 10 to 12:30 முடிஞ்சோன்னா மத்தியானம் போய் ரெஸ்ட் எடுப்போம். ஒரு நாள் வம்பா போயிடும். இது அப்படி கிடையாது, காலையிலேயே வரும். அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் டைம் போகும்போது நம்ம ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த சப்ஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏற்கனவே இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் முடிச்சிருக்கோம். எதை முடிச்சிருக்கோம்னா பாலிட்டியை முடிச்சிருக்கோம். நீங்கள் பாலிட்டியில் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் கேட்டு பாருங்கள், ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் கேட்டு பாருங்கள், ஒர்த்தாக முடிஞ்சிடும். இது எல்லாம் மாதம் இந்த எக்ஸாம் நடக்கும் நமக்கு. இப்போ அடுத்த டாபிக் வந்து தமிழ் சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்காண்டி 2.0 புதுசாக கொஞ்சம் வர உள்ள என்ட்ரி பண்ணுறோம். அப்போ இந்த வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கிடணும். ஏன்னா தமிழ் சொசைட்டி நமக்கு 40 கொஸ்டின் கொடுப்பாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் ஒரு 100 to 120 கொஸ்டின் கொடுத்து உங்களை படிக்க வைப்பாங்க. மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் ஒரு 4 கொஸ்டின் டெய்லியுமே மேக்ஸ் ஆப்டிடியூட் தரவு பண்ணிட்டு இது போக சப்போர்ட்டடாக என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, மேக்ஸுக்கு என்ன புக்கு படிக்கணும், என்னென்ன புக்கு படிக்கணுங்கிறது எல்லாமே கொடுத்து நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே போதும். அதனால் இது கொஞ்சம் இந்த பேஜ் படிக்கிறதுனால என்னெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆவீங்கன்னு கேட்டிங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். டெஸ்ட் போடும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே 1ஆம் நம்பர்லேருந்து டெஸ்ட் போடுவாங்க. ஆனால் இங்கே டெஸ்ட் போடுறது எப்படி போட வைப்போம் கேட்டிங்கன்னா, லாஸ்ட்லேருந்து போட வைப்போம். ஏன்னா ஒன்றாவது கொஸ்டின் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மென்டலி அவங்கள பிரேக் பண்ணுறதுக்காண்டி டிஎன்பிசி செட் பண்ணுவாங்க. பின்னாடி ஈஸியாக இருக்கும். ஆமாம், எடுத்தோடனே மேக்ஸ் தான் போட வைப்போம். எடுத்தோடனே 45 நிமிஷம் உங்களுக்கு மேக்ஸ் டைம் 45 தான் போடணும். அப்போ இந்த சூப்பர் பேஜ்லையும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்ஸ் போடுறீங்க, அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட், எப்போ படிக்கணும், எப்படி ரீகால் பண்ணணும், மெமரி பவர் எப்படி பண்ணணும், இதை எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறது அந்த டைம் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது என்னன்னா நோட்ஸு. ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி எடுக்கணும், மெயின்ஸ்க்கு எப்படி எடுக்கணும், ரெண்டுக்கு டிஃபரன்ஷியேட் நோட்ஸ். ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு A4 சீட் எடுத்துட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிஎன்பிசியில் என்ன கேட்பாங்கன்னா நேம்ஸு, நம்பர்ஸு, பிளேசஸ், இந்த 3 ஆஸ்பெக்ட் தான் ப்ரிலிம்ஸ். ஒரு சிப்பாய் கழகம் படிக்கிங்கன்னா சிப்பாய் கழகத்தில் என்னென்ன நேம்லாம் யூஸ் பண்ணுறீங்க, குன்வர் சிங்னு யூஸ் பண்ணுவீங்க, பகதூர் ஷா 2 யூஸ் பண்ணுவீங்க, ஜான்சி ராணி யூஸ் பண்ணுவீங்க. அதை நேம்ஸை மட்டும் எழுதி வச்சு படிக்கணும். அப்புறம் நம்பர்ஸு, இப்போ சிப்பாய் கழகத்தை எடுத்துகிட்டிங்கன்னா 1857 யூஸ் பண்ணுவாங்க, May 10 யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன 1858 யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பிளேசஸ்ன்னு பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்க கேட்டிங்கன்னா, பீகார் என்ன, ஜான்சி என்ன, டெல்லி என்ன, அந்த பிளேசஸ். இதை வந்து ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் தரவு பண்ணி விட்ருவோம். மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் எப்படி முடிக்கணுங்கிறத தர பண்ணோம். ஆப்டிடியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே பண்ணக்கூடாது. 25க்கு 25 கம்பல்சரியாக எடுத்துடலாம். அப்போ இந்த பேஜ் வந்து என்ன கேட்டிங்கன்னா உங்களை டைட்டாக வச்சுருக்கும். உங்கள் கையை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி தான்.
ஒரு லெவல் வரைக்கும் நம்மளுடைய உங்களை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது போக நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, இந்த பேஜில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா, இப்போ லெஜெண்டரி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சயின்டிஃபிக் மெத்தடில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது 6 யூனிட்டுமே உள்ளே வரும். பார்ட் பியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 யூனிட்டுமே உள்ளே வரும். முதல்ல இருந்து நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போடுற மாதிரியே இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் தான் எடுத்து பழகிருப்பீங்க. டாபிக் வைஸில் நம்ம போட்டுருவோம். ஃபுல் டெஸ்ட்டாக போடும்போது தான் சயின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும், ஐஎன்எம் எப்படி அட்டன் பண்ணணும், எக்கனாமி அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த லெஜெண்டரி சீரிஸ் அப்படியே உங்களுக்கு இந்த பேஜில் வர்றவங்களுக்கு சூப்பர் பேஜில் அட்டன் பண்ணுறவங்க அப்படியே லெஜெண்டரி சீரிஸ் வந்து கொடுத்துருவோம் நம்ம. அப்போ உங்களை வந்து இந்த ப்ரிலிம்ஸை இப்போ வரக்கூடிய கம்மிங் எக்ஸாம் ப்ரிலிம்ஸை கண்டிப்பாக 100% பாஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த பேஜுடைய முக்கியம். அதுக்கு இப்போ 2.0 போட்டிருக்கோம். இந்த 2.0 பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து என்னைக்கு வைக்கும் கேட்டிங்கன்னா 21ஆம் தேதி வர்ற 21. அப்போ இல்லை என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து ஹைப்ரிட் மெத்தடில் இருக்கும். அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் ஒரு 50 கொஸ்டின் இருக்கும், 50 மார்க்குக்கு இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிலபஸ் ரொம்ப குறைச்சிருக்கேன். என்ன டாபிக்னு கேட்டிங்கன்னா யூனியன் லெஜிஸ்லேச்சர் மட்டும் யூனியன் லெஜிஸ்லேச்சரும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இது மட்டும்தான் சிலபஸ். இதிலிருந்து 50 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்க போகிறோம். போனதில் ஐஎன்எம் ஃபுல்லாக கொடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 டாபிக் தான், தரவா படிங்க, 50 கம்பு எடுங்க. இது போக இதே டாப்பிக்கில் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ் எப்போவுமே பிவிக்யூ கொஸ்டின்லாம் அப்படியே கொடுத்துருவோம் நம்ம. அப்போ டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அதில் உள்ள மெயின்ஸ் ஒரு 4 கொஸ்டின் பண்ண உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ இந்த பேஜ் அட்டன் பண்ணுறதுனால என்ன ஆகுங்கன்னா, ஆப்டிடியூட் தரவாகிறீங்க. ப்ரிலிம்ஸ் கண்டிப்பாக டெய்லியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவோம். மெட்டீரியல் வந்து ரொம்ப தரமாக இருக்கும், ரொம்ப தரமாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதுக்கு சாட்சி என்னென்னா பழைய ஏற்கனவே படிக்கிறவங்கள்ட்ட மட்டும் கேட்டு பார்த்துக்கிடுங்க. மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் தர பண்ணிடுவோம், மேக்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன தேவையோ உங்களை வந்து பாஸ் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய கடமை. அப்போ இதுதான் சிலபஸ். இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா இந்த 2 தான் நமக்கு டாபிக். 50 கொஸ்டின் கேட்க போகிறோம். ப்ரிலிம்ஸ் சிலபஸ், மெயின் சிலபஸ் 50 கொஸ்டின் கேட்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வச்சு தான் ஆள் எடுப்போம், மார்னிங் டைம் மட்டும். மெயின்ஸ் கொஸ்டின் பாருங்கள், இந்த இருக்கு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பை திருத்தும் நடைமுறையை விளக்குக. ஏன்னா இது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடுங்க. எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஃபார் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பல்வேறு அரசியலமைப்பு திருத்தங்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட புதிய அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் குறித்து. இந்த டிபிஎஸ்பி என்னெல்லாம் சேர்த்துருக்காங்க, 42nd அமெண்ட்மெண்ட்டை வச்சு எழுதுறது. அப்புறம் 1935 ஆக்டை பற்றி அதில் உள்ள முக்கிய அம்சங்களை எழுத சொல்கிறோம். அப்புறம் மினி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 42nd அமெண்ட்மெண்ட்டை எழுத சொல்கிறோம். இவ்வளோதான் 4 கொஸ்டின். வீட்டில் வச்சு நல்லா எழுதி பாட்டுவாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இன்டர்வியூ இருக்கும். கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். இப்போ நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்கள இந்த 3 மாதம் ப்ரொடக்டிவிட்டியாக கொண்டு போனாவே நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. அந்த ப்ரொடக்டிவிட்டியாக கொண்டு போகிறது தான் இந்த மெத்தட். இந்த மெத்தடோட அல்டிமேட் எய்ம் என்ன கேட்டிங்கன்னா, டெஸ்ட்டை நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட்டு நிறைய டெஸ்ட் வைப்போம் நம்ம. அப்போ டெஸ்ட்டுடைய கான்செப்ட் என்ன கேட்டிங்கன்னா, டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவைன்னா ஸ்பீடு வேணும். ஏன்னா இப்போ கொஷின் புக்லெட் பெருசாக கொடுத்துருதான். அப்போ எந்த கொஷினை அட்டன் பண்ணணும், செலக்ட் பண்ணணும், எந்த கொஷினை ஸ்கிப் பண்ணணும். இப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் புக்லெட் பெருசாக இருக்கும்போது 2 ரவுண்ட்லாம் வர முடியாது. முதல் ரவுண்ட்லேயே ஃபைனல் பண்ணிடணும். இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா 2ஆம் ரவுண்டில் வந்து நம்ம போட முடியாது. அந்த ஸ்பீடு இருக்கணும், அதே நேரத்தில் அக்யூரஸியும் இருக்கணும். இந்த ஸ்பீடு அக்யூரஸி இந்த 2 சொல்லிக் கொடுக்குறது தான் இந்த சூப்பர் பேஜ். ஸ்பீடு எவ்வளோ தூரம் வாசிக்கணும், எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணணும், எந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணணும், அந்த டைம்லேயே முடிவு எடுத்துகிட்டு போயிடணும். 2ஆம் ரவுண்டில் வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் போடணும், அதுக்கு 45 மினிட்ஸ் தான். ஆனால் 25 போட வச்சிடலாம். அடுத்தாப்புல மலமலன்னு போடுறப்ப ஸ்பீடு வந்துட்டா அதே ஸ்பீடாக போடுறேன்னு சொல்லி தப்பாக போட்டுறக்கூடாது. அப்போ எலிமினேஷன் மெத்தட் என்ன மெத்தட் இருக்குது, எலிமினேஷன் ஆன்சர்லேருந்து போகிறது என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து போடுறதுக்கு தான் அந்த அக்யூரேசி. அப்போ அந்த ஸ்பீடு அக்யூரேசியை சொல்கிறது தான் அந்த சூப்பர் பேஜுடைய கான்செப்ட். மாதம் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த டைமை யூஸ் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா கம்மிங் ஃபஸ்ட் எக்ஸாம் எல்லாருக்குமே படிக்கும்போது டவுட் வரும். எந்த எக்ஸாம் படிக்க சார், குரூப் 2 படிக்கவா, குரூப் 1 படிக்கவா, குரூப் 4 படிக்கவான்னு டவுட் வரும். எப்போவுமே ஞாபகம் வச்சுடுங்க, கம்மிங் ஃபஸ்ட் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். உயிரை கொடுத்து படிக்கணும். கம்மிங் ஃபர்ஸ்ட் என்ன வருது, குரூப் 1 எக்ஸாம் வருது. எவ்வளோ தூரம் படிக்க முடியுமோ ஜிஎஸ் பயங்கர ஸ்டஃப் ஏற்றிடணும். எவ்வளோ ஸ்டஃப் ஏற்ற முடியுமோ ஏற்றிடணும். அதுலேயே நம்ம ஓரளவு பண்ணிட்டோன்னா அப்படியே மெயின்ஸ் கண்டினியூ பண்ணிடணும். சப்போஸ் அதில் ஸ்கிப் பண்ண கூட நெக்ஸ்ட் கம்மிங் என்ன வருது, குரூப் 2 வருது. அப்படி தான் படிக்கணுமே தவிர இப்போ டிசம்பர் மாதம் வரக்கூடிய குரூப் 4 புக்கு இதை எடுத்து நமக்கு இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அதனால் குரூப் 1 படிங்க. இந்த வேக்கண்ட்டுமே ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும்னு நினைக்கும். அதனால் உட்காந்து படிங்க. தேங்க்யூ.